No plumber, no electrician. 7 வருஷம் கேரண்டி இருக்கு. ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கற கம்பெனி மட்டும் தான் இது பேட்டர்னேட் வாங்கி இருக்கோம். தயாரிக்கவோ விக்கவோ முடியும். மற்ற யாரும் இந்த இந்தியாவுல பண்ண முடியாது. குவாலிட்டியா கொடுக்கிறது நம்மளுடைய நோக்கமே. டிராவலிங் போறீங்க கையில கூட புடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஷாக் அடிக்காதா? ஷாக் அடிக்காது. இது மேல தண்ணி கிண்ணி பட்டுச்சுனா அதாவது என்னன்னா அதுக்கு தான் நம்ம பாத்ரூம்ல நம்ம ஷோல்டர் ஹைட்ல மாட்ட சொல்றாங்க. ஓகே. இது ஆன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க சுவிட்ச் போட்டுருக்காங்க. இங்க எரியுது. ஆனாலும் இங்க தொட்டாலும் ஒண்ணும் ஷாக்ல அடிக்கல. இல்ல எவ்வளவு நேரம் ரன்னிங் வாட்டர் அப்படியே எடுக்கலாம் நம்ம? எத்தனை லிட்டர் எடுக்கலாம்? அதாவதுங்க 1 லிட்டர்ல இருந்து 1 லட்சம் லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. என்னங்க 1 லட்சம் லிட்டர்னா என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஓடிட்டு நாள் ஃபுல்லா ஓடினாலுங்க ஒரு வாரம் ஃபுல்லா கூட ஓட்டலாம். ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. இப்ப வாரண்டி கேரண்டி இல்லையா? யூஸ் அண்ட் த்ரோ தான். மேடம் நீங்க 2 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, நீங்க 7 வருஷம் கொடுத்திருக்கோம். இதுல மெயின்டெனன்ஸ் செலவும் கிடையாது, கம்ப்ளைண்ட் ஆகாது, ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. ஃப்ரீ ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங். அது சவுத் இந்தியா ஃபுல்லா. நீங்க 50 பேர்னாலும் குளிச்சுக்கலாம் தைரியமா. ஒரு ஹீட்டர் போதும். பிளம்பர் தேவையில்ல, எலக்ட்ரிஷியன் தேவையில்ல, பைப்லைன் கொடுக்கணும், எதுவுமே தேவையில்ல. ஒரு டேப் ஒரு சுவிட்ச் பவுடர் இருந்தா போதுங்க. சூப்பருங்கண்ணா. செம்ம கண்டுபிடிப்பு. இது ஃபாரின்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா அங்க குளிர் காலத்துக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாங்க. 99% எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகும். நான் வாங்கி இப்ப 2.5 வருஷம் இருக்குங்க. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. நார்மல் பக்கெட்ல போடுற ஹீட்டரை விட இது ரொம்ப சேஃபா இருக்கு. கரண்ட் பில் நிறைய செலவாகாது. ஜஸ்ட் வீடியோ பார்த்து ஆன் ஸ்பாட்ல இத்தனை ஹீட்டர் புக் பண்ணிருக்காங்க. நீங்க ஏங்க இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க? பயந்துட்டே இருந்தா நீங்க தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். நோ பிளம்பர், நோ எலக்ட்ரிஷியன். எதுவுமே இல்லாம ஒரு ஆணி அடிச்சு தண்ணி 24 மணி நேரம் வரணும்னா அது எப்படிக்கா வர முடியும்னு எல்லாருமே டவுட்டா கேக்குறீங்களா? இன்னைக்கு லைவா செக் பண்ணி காட்ட போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஸ்வாட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். அண்ணா இது நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்றீங்க? ஆமா மேடம். ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கற நேம்ல இந்தியாவுல சன் இன்ஸ்டன்ட் ஹீட்டர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஐஎஸ்ஐ வேற யார்கிட்ட இருந்தாலும் இது உங்களது தானா? ஆமா, சன்னுங்கற பேர்ல நம்ம மட்டும் தான் பண்ண முடியுங்க. வேற ஏதாவது யூஸ் பண்றாங்கன்னா சின்ன எழுத்துக்கள் மாத்தி பண்ணிட்டு இருந்தா தான் உண்டு. பட் நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 7 வருஷம் கேரண்டி இருக்கு. மெயின் விஷயம் எப்போ வேணாலும் சர்வீஸ் பாத்துக்கலாங்க. அதே மாதிரி லாங் லைஃப்க்கு மிஷின் உழைக்கும். அதே போல உப்பு தண்ணிலயும் உழைக்குமா? சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, கட் ஆகுமா, கட் ஆகாதா, வெடிக்குமா, வெடிக்காதா, எல்லாம் பிரிச்சு அலசி ஆரஞ்சு மேஞ்சு போட்டிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில கரண்ட் பில் அதிகமா செலவாகாம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. ஓகே. இது வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ். இது எங்க இருக்குன்னா ஈரோடு, சேலம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்றதுன்னு நம்ம பாத்திரலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்திரலாம். ஜஸ்ட் மிஷினுக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ தாங்க, இன்னொரு ஆணி அடிச்சு மாட்டுறதுதான். ஓகேங்களா? இது சன் இன்ஸ்டன்ட் கீசர்ங்க பாருங்க, மிஷின்லயே பிரிண்ட் ஆகி வந்துரும். மிஷினுக்கு மேல மிஷினுக்கு கீழ இருக்கு பாருங்க. சன் இன்ஸ்டன்ட் அதாவது ட்ரேட்மார்க் இருக்கு. ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கற கம்பெனி மட்டும் தான் இது பேட்டர்னேட் வாங்கி இருக்கோம். தயாரிக்கவோ விக்கவோ முடியும். மற்ற யாரும் இந்த இந்தியாவுல பண்ண முடியாது. மத்தவங்க கிட்ட இருக்கிறதுலாம் உங்க கிட்ட இருந்து வாங்குறது தான். 1-2 டீலர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. நிறைய டீலர் இருக்காங்க. 1-2 பாத்தீங்கன்னா சின்ன எழுத்துக்களை மாத்தி அந்த சன்னு இந்த சன்னு அப்படி பண்றவங்க இருக்காங்க. பட் என்னன்னா குவாலிட்டியா கொடுக்கறது நம்மளுடைய நோக்கமே. அதாவது என்னன்னா ஒரு பொருள் கொடுக்கறோம்னா ஒரு மினிமம் ஒரு 10 to 15 வருஷமா லைஃப் வரணும். இப்ப பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம ஒரு கிச்சன்ல ஜஸ்ட் டெமோக்காக நம்ம மாட்றோம். நீங்க ஒரு டிராவலிங் போறீங்க கையில கூட புடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஷாக் அடிக்காது, உப்பு அடிக்காது, எந்த பிரச்சனை இல்ல. கையிலேயே புடிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயின் விஷயம் பாருங்க, இந்த ஆணி பாத்தீங்க இல்லையா, ஒரே ஒரு ஆணி. ஆணி இல்லன்னா இதுல கயிறு கட்டி கூட மேல கட்டி விட்டுங்க. அதாவது எங்க ஊருக்கெல்லாம் போகும்போது சொல்லுங்க. இல்ல நிறைய ரெண்டல் ஹவுஸ்ல ஆணி அடிக்க கூடாது, பர்மிஷன் கூட கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜன்னல் பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நம்ம கயிறு கட்டிக்கலாம். இந்த மிஷினோட வெயிட் லைட் வெயிட் தாங்க. ஒரு மொத்தமா ஒரு 800-900 கிராம் தான் இருக்கும். மெயின் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பிளக் இருக்கு இல்லீங்களா, ஜஸ்ட் 15 amps பிளக் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண கூடாது. சுவிட்ச் ஆன் பண்ண கூடாது. இந்த பிளக் பாத்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் மாதிரி இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. அதாவது 15 amps பிளக்ங்க. 15 amps. ஆமா, அந்த மாதிரி ரெடிமேட் 15 amps பிளக், சுவிட்ச் பிளக் மட்டும் இருக்கு. இது மாதிரி ஃபீஸ் இருக்குது கூட நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் பிளக்கும் சுவிட்ச் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 1.25 மீட்டர் ஒயர் கொடுத்துறோம், 1.5 மீட்டர் ஓஸ் கொடுத்துறோங்க, லென்த் ஓஸே கொடுத்துறோம். ஓகே. ஆனா இது எங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நார்மல் பச்சை தண்ணி போற ஓஸ் தான். இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஷார்ட்டா இருந்தா கூட போதும் தான், நான் ஷார்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த் பண்றோம் லென்த் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுனால இந்த ஓஸ் உங்களுக்கு தேவைப்படுது, லென்த்தா வேணாலும் ஒயர் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, லென்த் பண்ணி கொடுத்துடலாம். அடிஷனல் சார்ஜ் பண்ணுவீங்க? ஆமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட் வருதோ அதை மட்டும் பே பண்ணா போதும், தேவையை பொறுத்து. இன்னொரு விஷயம், இந்த ஓஸ் பொறுத்து நார்மல் கார்டன் ஓஸ் தான் எல்லா பக்கம் கிடைக்கக்கூடியதுங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன விஷயம்னா தண்ணி திறந்து விடுங்க. தண்ணி திறந்தீங்கன்னா என்ன ஆகும்னா தானா ஃபுல் ஆகி வெளியே வரும். இதுல இது அடைப்பு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இதுல அவுட்லெட் எதுவும் நம்ம அடைக்க வேண்டாம், அடைக்கணும்னு அவசியம் இல்ல. தானா வந்து சொல்லிங்க. இது வந்து பச்சை தண்ணி தொட்டு பாருங்க, பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி இன்னும் சுவிட்ச் போடலைங்க. இப்ப வந்து சுவிட்ச் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணீங்கன்னா நமக்கு என்னன்னா ஒரு 2 செகண்ட், மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட். அது எலமெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஹீட்டிங் ஆகிற டைம் நமக்கு 2 to 5 செகண்ட் தாங்க. அப்ப என்ன பண்ணா சுவிட்ச் ஆன் பண்ணா கிரீன் லைட் எரியுது பாத்தீங்களா, ஒரு 2-5 செகண்ட் விட்டீங்கன்னா நல்லா எலமெண்ட்
ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்ப கொதிக்குது, ஹீட் ஆயிடுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன பண்றோம், இதுக்கு மேல நம்ம இந்த ஹீட்ல குளிக்க முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தொட்டு பாருங்க, இப்ப வந்து குளிக்கிற பதத்துல இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே புடிச்சு யூஸ் பண்ணாலும் ஷாக் அடிக்காதுங்க. தண்ணி தொட்டு பார்த்தாலும் ஷாக் அடிக்காதுங்க. இது மேல தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா அதாவது என்னன்னா அதுதான் நம்ம பாத்ரூம்ல நம்ம ஷோல்டர் ஹைட்ல மாட்ட சொல்றாங்க. தெரிக்கிறது வேற, உள்ள ஒயரிங்ல இறங்குறது வேறங்க. தண்ணி ஒண்ணாகாது, ஒயரிங்ல இறங்காம பாத்துரும். எப்படி நம்ம சுவிட்ச் பாக்ஸ்ல தண்ணி படாம பாத்துக்கலாம் அந்த மாதிரிங்க. அதனால நான் சொல்றேன் நம்ம இந்த ஹைட்ல மாட்டிக்கோங்க, நல்லா கரெக்டா இருக்கும் பாத்ரூம்ல. இதே நம்ம கிச்சன்ல வாஷ் பேஷன் இங்கெல்லாம் தண்ணி பட்டா ஒண்ணாகாதுங்க. தண்ணி மேல படுறதுனால ஒரு பிரச்சனை ஆகாதுங்க. ஒரே ஒரு விஷயம், இது ஆன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க சுவிட்ச் போட்டுருக்காங்க, இங்க எரியுது. ஆனாலும் இங்க தொட்டாலும் ஒண்ணும் ஷாக்லாம் அடிக்கல. ஆமா, கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மெயின் விஷயம் குழந்தைங்க கூட ஹேண்டில் பண்ணலாம், பெரியவங்க கூட ஹேண்டில் பண்ணலாம். அதாவது என்னன்னா தண்ணியை திறந்து சுவிட்ச் போடுற வேலை தான். இப்ப நான் பாருங்க மிஸ் பை ஆன்சர் தெரியாம இதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு தேவையான அளவு என்னன்னா 1 லிட்டர் பிடிக்கலாங்க. ஒரு குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க பாத்ரூம் போறாங்க, முகாலம் போறாங்க, ஒரு மக்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஒரு பக்கெட் பிடிக்கலாம், 10 பக்கெட்டும் பிடிக்கலாம். ஆனா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் டேப் அடைக்கணும். சரிங்களா? நான் பாருங்க சுவிட்ச் ஆன்ல இருக்கு. ஒருவேளை நீங்க சுவிட்ச் ஆன்ல வச்சுட்டு நீங்க டேப் அடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பாருங்க கட் ஆஃப் ரெட் லைட் எரியுது பாத்தீங்களா? இப்போ என்ன ரிப்பேர் ஆயிடுமா? இல்லைங்க, தெர்மாஸ்டாட் வந்து மிஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. மறுபடியும் இது இப்ப நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பாக்கல, ஏன்னா நம்ம குளிச்சு முடிச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆனா பைப் அடிச்சு வந்துடுறாங்க, ஒரு சொந்த பந்தம் வராங்க, தெரியாது இல்லைங்களா? ஒரு குழந்தைங்களே மறந்து கூட வந்துருவாங்க, நாமளே கூட ஒரு சில மறந்து வந்தா கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மிஷின் அதுக்கப்புறம் ஆன் ஆகாதுங்க. ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கட் ஆஃப் தான். மறுபடியும் நீங்க சுடுதண்ணி வேணும்னா ஒரு தண்ணி திறந்தீங்கன்னா உள்ள தண்ணி 1 லிட்டர் 2 லிட்டர் வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த மேல ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? இந்த பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஓட விட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிஷின் மறுபடியும் பழைய நிலைமைக்கு சூடாக ஆரம்பிச்சிடும். ஒன்னும் ஆகாது. அதாவது என்னன்னா தண்ணி திறந்து சுவிட்ச போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைப் அடைங்க. ஆனா இதுல எவ்வளவு நேரம் ரன்னிங் வாட்டர் அப்படியே எடுக்கலாம்? நம்ம எத்தனை லிட்டர் எடுக்கலாம்? அதாவதுங்க 1 லிட்டர்ல இருந்து 1 லட்சம் லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. என்னங்க 1 லட்சம் லிட்டர்னா என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஓடினாலுங்க, ஒரு வாரம் ஃபுல்லா கூட ஓட்டலாம். ஒண்ணுமே ஆகாதுங்க. காயில் எல்லாம் அந்த ஸ்மெல் வர்றது எதுவுமே ஆகாதுங்க. என்னங்க சொல்றீங்க? நிஜமா தான் மேடம். இதுல என்ன அப்ப வாரண்டி கேரண்டி இல்லையா? யூஸ் அண்ட் த்ரோ தான் மேடம். நீங்க 2 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, நீங்க 7 வருஷம் கொடுத்துருக்கோம். 7 வருஷம் கொடுத்துருக்கோம். அப்ப எதுவும் ஆகாதுங்கற நம்பிக்கையில நீங்க இப்படி கொடுக்குறீங்களோ? நாங்க சொல்றது 7 வருஷம் கேரண்டி தரோம். ஆனா லைஃப் 20 வருஷம் வருங்க. 20 வருஷம் வருங்க. 15. ஆனா இப்ப இதுல ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுனா எப்படி நம்ம பண்ணலாம்? மேடம் இதுல என்னன்னா இதுல இருக்கிறது ISI எலமெண்ட் தெர்மாஸ்டாட் தான். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க 1000ல ஹீட்டர் வேணாலும் சரி, 5000ல ஹீட்டர் வேணாலும் சரி, 50000ல ஹீட்டர் வேணாலும் எலமெண்ட் தான் இருக்கும். மற்ற ஹீட்டர் என்னன்னா ஸ்டோர் பண்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா டைமிங் லேட் ஆகும். இது ஸ்டோரேஜ் இல்லாதனால உள்ள போயிட்டு வெளியே வந்துடும். இதுல மெயின்டெனன்ஸ் செலவும் கிடையாது, கம்ப்ளைண்ட் ஆகாது, ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்றோம், ஒரு லைட்டுக்கு இது எரியல, ஒரு ஹீட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இது என்னன்னா இந்த 12 வோல்ட் கழட்டிட்டு இந்த ஒயரிங்ல மேல தெர்மாஸ்டாட் இருக்கு, கீழே எலமெண்ட் இருக்கு. எலமெண்ட் மேல பட்ட உடனே சுடுதண்ணியா மாறி வருதுங்க. அதாவது என்னன்னா இந்த எலமெண்ட்ல ஏதாவது சால்ட் ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ஹார்ட் வாட்டர் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஹார்ட் வாட்டர் இருந்தா கூட ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல கிளீன் பண்ணி போட்டா போதும். ஓகே, அது அப்ப இங்க அனுப்பிச்சிட்டா நீங்க க்ளீன் பண்ணி ஜஸ்ட் ஒரு கவர், ஒரு செப்பல் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சு அனுப்புனீங்கன்னா ரெடி பண்ணி ரிட்டர்ன் இன்னைக்கு போட்டா நாளைக்கு வந்துருதுங்க. ரெடி பண்ணி அனுப்பிட்டா அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போயிடுது. அப்போ நம்ம சேஃப்டியும் இருக்கு. மெயின் விஷயம் கம்ப்ளைண்ட் ஆனாலும் ரெடி பண்ணியே கொடுத்துருவோம். இதனால நீங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இது எங்கனா எடுத்துட்டு போறோம்னா இது அதே மாதிரி பிளக்கையும் இந்த ஒயரையும் கழட்டி நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? மிஷின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க ரிமூவ் பண்றீங்க, மிஷினை வெளியே எடுக்கிறீங்க, இந்த ஓசை பிடிங்கிட்டீங்கன்னா மிஷின்ல இருக்கிற தண்ணி கொஞ்சம் இறங்கும். ஆனா மிஷினுக்குள்ள மினிமம் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இருக்குங்க. எதுக்காகனா தெரியாம சுவிட்ச் போட்டா கூட கட் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா? அதனால இருக்கும். டிராவலிங் போற சமயத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி தலையில கம்த்துனீங்கன்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும். அப்படியே நம்ம பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். பாக்ஸ்ல வச்சு ஏதோ ஒரு பாக்ஸ்ல பேக்ல வச்சு கூட நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். திருப்பி போடும்போது தண்ணி ஃபுல்லா வெளிய வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சும்மா 2 செகண்ட் அந்த தண்ணி ஃபுல்லா வச்சுனா வெளிய வந்துருங்க. 2 செகண்ட் 3 செகண்ட்ல ஃபுல்லா எடுத்துட்டீங்களா? அவ்வளவுதான். ஜஸ்ட் பேக் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, இந்த காசி ராமேஸ்வரம் நவக்கிரக கோயிலுக்குலாம் போறவங்க வயசானவங்க இத அப்படியே கையில எடுத்துட்டு போயிடலாம். எல்லாரும் 100 பேர் ஹில் ஸ்டேஷன் போறோம். கண்டிப்பா ஹில் ஸ்டேஷன் போறாங்க. ஒரு சில இடத்துல சுடுதண்ணி 8 மணி 9 மணி நின்னு போயிடும். இது நம்ம தேவைப்படுற நேரத்துல ஒரு ஹாஸ்பிடல் போறோம், எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாங்க. சுடுதண்ணி பியூட்டிஷியன் பார்லர் வச்சிருக்கீங்கன்னா அவங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பாங்க. ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்கன்னா அங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. இப்ப கடைசியா ரேட் என்னன்னா இந்த மாடல் வந்து சன் ரெகுலருங்க. இது வந்து 2900 ரூபாய் MRP. 2900 மட்டும் தான். நமக்கு வந்து 2100க்கே பண்ணி கொடுத்துறோம். 2100 ரூபாய்க்கு ஆமா பண்ணி கொடுத்துறோம். வித் இன்க்ளூடிங் GST அண்ட் இன்க்ளூடிங் கொரியரோட
ஃப்ரீ ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங். அது சவுத் இந்தியா ஃபுல்லாங்க 2100 ரூபாய். 2100 ரூபாய்க்கு. இதுக்கு அடுத்த மாடல் வந்து VX னு ஒரு மாடலுங்க. என்னன்னா VXங்க, சன் VX னு மாடல் பேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வித் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரேக்கரோட வந்திருக்கு. ஓகே, அதாவது இன் கேஸ் வயரிங் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருந்தா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். அதாவது இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஜஸ்ட் பாருங்க இந்த மாதிரி MCBங்கிறது ஒன்னு இருக்குங்க. சரிங்களா? இருக்கு. இருக்கிற பட்சத்துல இது தேவைப்படலாதுங்க. அப்படி ஒரு சிலத்துல பாத்ரூம்ல பிளக் உள்ள இருந்து சுவிட்ச் வெளிய இருக்குது அப்படின்னா உள்ள கூட ஆன் ஆஃப் பண்றதுனா கூட இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி நீங்க நாங்க கொடுக்கறது ரெகுலர் வந்து அதிகமா 3000 தான். இது வந்து பிரேக்கரோட வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதோட ரேட் வந்து 3400 ரூபாய் MRP. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 2500 பண்ணி கொடுத்தோம். 2500 வித் கொரியர் சார்ஜ் ஓடங்க. ஒரு நிமிஷத்துல பிளக் போட வேண்டியதா, சுவிட்ச் போட வேண்டியதா, அந்த டேப்ல கனெக்ஷன் பண்ண வேண்டியதா, நிமிஷத்துல வந்துகிட்டே இருக்கும் சுடு தண்ணி. வந்துட்டே இருக்கு. நாள் ஃபுல்லா புடிச்சிட்டே இருக்கலாம். நாள் ஃபுல்லா புடிச்சிட்டே இருக்கலாம். ஒண்ணு ஆகாது. ஒரு அதாவது பெரும்பாலும் வீட்ல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தா கூட ஒரு 10 பேர் இருக்கறனா கூட நீங்க 50 பேர்னாலும் குளிச்சிக்கலாம் தைரியமா. ஒரு ஹீட்டர் போதும். ஒரு ஹீட்டர் போதும். இல்ல ஒரு பேச்சுலர் தங்கி இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படினால இந்த ஒரு ஹீட்டர் போதும். அப்ப எல்லா இடத்துலயும் ஃபுல்லா பிளம்பர் தேவையில்ல, எலக்ட்ரிஷியன் தேவையில்ல, பைப்லைன் கொடுக்கணும், எதுவுமே தேவையில்ல. ஒரு டேப் ஒரு சுவிட்ச் போர்டு இருந்தா போதுங்க. சூப்பர்ங்கண்ணா, செம்ம கண்டுபிடிப்பு. அதுவும் டைரக்ட் மேனுஃபேக்சரர் வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. Thank you so much. கண்டிப்பா தேங்க்யூ. இப்போ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதே 2100 ரூபாய் 2500 பண்ணி கொடுத்துறேங்க. வித் ஓஸோட எல்லாமே செட்டோட வந்துரும். அவங்களே வர்க் என்னன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ பண்ற வேலை தான், வேற எதுவும் இல்லைங்க. ஓகேங்கண்ணா. இது ஃபாரின்க்குலாம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா அங்க குளிர் காலத்துக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாங்க. பட் அந்த வாட்ஸ்க்கும் இந்த வாட்ஸ்க்கும் வித்தியாசம் வரும்ல? இல்ல, நம்மது வந்து 1 கிலோவாட் 1000 வாட்ஸ் தாங்க. 1000 வாட்ஸ். ஆமா, நிறைய கண்ட்ரில பார்த்தா நம்மள மாதிரி ஒரு ஃப்ளக் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சில கண்ட்ரில ஏதாவது டிஃபரண்டா இருந்துச்சுன்னா அந்த ஒயர் இந்த ஃப்ளக் மட்டும் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளக் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா வாட்ஸ் வர்க் ஆகும். எல்லா கண்ட்ரிக்குமே 99% எல்லா கண்ட்ரிக்கும் வர்க் ஆகும். ஓகே, நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறீங்களா? பான் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறீங்களா? அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. சூப்பர். இந்தியா ஃபுல்லா அனுப்பி கொடுத்துறலாம். ஓகேனா. சோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும், பிளம்பர் இல்ல, எலக்ட்ரிஷியன் இல்லன்னா இது ஒண்ணு போதுங்க. ஆணி அடிச்சோமா சுவிட்ச் போட்டோமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அண்ணா உங்க பேரு எங்க இருந்து வரீங்க? நான் ஈரோடு அசோக்புரத்துல இருந்து வரேங்க. ஈரோடு அசோக்புரம். என்னன்னா ஃபால்ட் ஆயிடுச்சு இதுல? நான் வாங்கி இப்ப 2.5 வருஷம் இருக்குங்க. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. இப்ப எதாச்சியா அம்மா உபயோகப்படுத்தினவங்க இந்த பட்டன் சிகப்பு பட்டன் அமுத்துறதுக்கு பதிலா இதை உருவிட்டாங்க. இப்ப நான் சர்வீஸ் 2.5 வருஷம் கழிச்சு இப்ப கொண்டு வந்தேன். சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இப்ப சர்வீஸ் பண்ணி இப்ப கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இதை எடுத்துட்டாங்க இல்லன்னா உங்க அம்மா? அப்ப எதுவும் ஷாக் அடிக்கிறது அந்த ஷாக் இதெல்லாம் இல்லைங்க. நார்மல் பக்கெட்ல போடுற ஹீட்டரை விட இது ரொம்ப சேஃபா இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்க கூட உபயோகப்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டதுனால இது நான் கிஃப்ட் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொன்னா யாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பருங்க, நல்லா இருக்கு. அதனாலதான் இப்ப விரும்பி இப்ப கார் வாஷர் கூட பாத்துட்டு இருந்தீங்க, அது கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஓகேங்கண்ணா. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நான் கிஃப்ட் பண்றதெல்லாம் இதைத்தான் வாங்கி கொடுத்தோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேற, அவங்க டெய்லி இப்ப கூட 200 ரூபாய் கூட கம்மி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் வாங்கும்போது 2700 ரூபாய் சில்லற இருந்தது. இப்ப 2500 தானா இருக்கு. ஆமாங்கண்ணா, கொஞ்சம் முதல்ல இதுக்கு முன்னாடி நான் வாங்கும்போது இந்த டிப்பர் மாடல் இல்லாம எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நாளுக்கு நாள் இது டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க சாட்டிஸ்ஃபைட் இல்ல? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கறனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். பிளம்பர் தேவையில்ல, எலக்ட்ரிஷியன் தேவையில்ல, யாரும் தேவையில்லைங்க. எங்கனா ஊருக்கு போகும்போது கைட் எடுத்துட்டுலாம் போயிருக்கீங்க? தாராளமா எடுத்துட்டு போலாங்க. சரிங்கண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். ஓகே, டாடா பை பை. நம்ம புது வீட்ல போறதுக்கு ஒரு ஹீட்டர் வாங்கியாச்சு. பிளம்பர் தேவையில்ல, எலக்ட்ரிஷியன் தேவையில்ல. ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கேக்குறாங்க. எலக்ட்ரிஷியன் வந்தாக்கா, பிளம்பர் வந்தா 2000 ரூபாய் கேக்குறோம். அதெல்லாம் அது அந்த கூலி காசுக்கே நம்ம ஒரு ஹீட்டர் வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா நல்ல ஒரு தயாரிப்பு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் கரண்ட் பில் நிறைய செலவாகாது, கை வச்சாலும் கரண்ட் ஷாக் அடிக்காது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. குழந்தை வச்சிருக்கீங்கன்னா அப்பப்ப தண்ணி வச்சு இது பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கீசர் எல்லாம் போட்டாலும் அது போட்டு அது ஆன் ஆகி வர்றதுக்குள்ள குழந்தையோட டாய்லெட் எல்லாம் காய்ஞ்சு போயிடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதோட இது ரொம்ப இன்ஸ்டன்டா வரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வயசானவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின் விஷயம் அதாவது என்ன, ஒருத்தர் இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் ஒரு 10-15 பேராலும் குளிச்சிக்கலாம். ஒரே ஹீட்டர் இருந்தா போதும். இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் மாத்தலாம், அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் மாத்தலாம், இந்த ஊர்ல இருந்து அந்த ரூம் மாத்தலாம். எப்படி வேணாலும் பண்ணலாங்க. ஃபாரின் கூட கொண்டு போலாமா? அந்த பிளக் மட்டும் உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க. இல்ல அதை கட் பண்ணிட்டு உங்களோட ஊரோட பிளக் போட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆயிடும். கரண்ட் பில் ரொம்ப 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 கம்மியாகும். சரி, இதை நான் வாங்கிட்டேன், நீங்க யார் வாங்க போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா எங்க சப்ஸ்கிரைபருக்கு இதே ரேட்ல நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆஃபர் ரேட்லயே கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன் மேடம். நன்றி அண்ணா. நன்றி மேடம். இன்னும் இந்த மிஷின் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஜஸ்ட் வீடியோ பார்த்து ஆன் ஸ்பாட்ல இத்தனை ஹீட்டர் புக் பண்ணிருக்காங்க. நீங்க ஏங்க இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க? பயந்துட்டே இருந்தா நீங்க தான் 1000 கணக்குல செலவு பண்ண
பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிளம்பர் காசு, எலக்ட்ரிஷியன் காசுல நம்ம ஒரு ஹீட்டே வாங்கி முடிச்சிடலாம். சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ், FB பேஜ் லைவ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.